காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல யோகங்களும் நல்ல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது வாரப்பலன். ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். ஆக இந்த வார பலன்களை தொடங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பிறப்பு இறப்பு, இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், உலக சாதனைகள், பேரும் புகழோடு செல்வ யோகங்கள், தொழில் யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கைகள், சிறுவருக்கு திருமணமே இல்லாத நிலை, சிலவருக்கு 1க்கு 3 திருமணங்கள், எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து நமக்கு ஏன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஏன் இப்படி பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீடு ஏன் அப்படி பிரச்சனையா இருக்கு, எத்தனையோ முறை வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன், அந்த வீடு கிடைக்கல, வீடு வாங்க முடியல, நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கல. இதெல்லாம் பிரம்மனுடைய தலை விதி. அதே பிரம்மன் அதே பிரம்ம சாஸ்திரத்தை ஒரு பரிகார நிவர்த்தின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் சரியா நடக்கிறதுக்கு பிரம்மன் அதற்கான பிரம்ம சாஸ்திரத்துல ஒரு பரிகார நிவர்த்தி இருக்கு. அதை பத்திலாம் நம்ம அந்த வார பலன்களை தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷாளுக்கு என்னென்ன காலத்துல என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த காரிய கட்டங்களில், அந்த காரியத்துக்குரிய அந்த கட்டங்களில் அந்த காரிய கிரகங்கள் அவர்களது கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த கட்டத்தில் இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலன்களை ஜோதிடர்களாகிய நாங்கள் சரியாக கணித்து சொல்ல வேண்டும். கிரகங்கள் சரியாகவே அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனைகள் வருதுன்னா அதற்கு சரியான கணிதம் இல்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், அது நடக்கல இது நடக்கல அப்படின்ற வேதனைகள் எதுவாக இருந்தாலும் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி, ஏன் பிரம்மனால் உருவாக்கிய இந்த பிரம்ம சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உத்தரவாதம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி சரியாக கணித்து சரியான பலன், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும். சரிப்பா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வார பலன்கள். இந்த வார பலன்கள் 1/9/2025 முதல் 7/9/2025 வரை எல்லா ராசிகளுக்குமே தெளிவா அற்புதமா இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நல்ல யோகங்கள், என்ன பிரச்சனைகள் சரியாக போகுது, இதற்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரம், என்ன ஆலய வழிபாடு, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள் இந்த வாரங்கள், இந்த வாரம் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகிறது, உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறக்கப் போகின்றது, நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த அளவுக்கு நடக்கப் போகின்றது, உங்கள் கடன் நிவர்த்தி அடையுமா, சொத்துக்கள் கிடைக்குமா, உத்தியோகங்கள் கிடைக்குமா, திருமணங்கள் ஆகுமா என்பதுதான் அத்தனை விஷயங்களையுமே அழகா அற்புதமா இந்த பிரம்மன் போட்ட விதியை பார்க்க போறோம். சரிங்களா? ஆக எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இப்ப வாரப்பலன்கள், மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை, 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய ஒரு வார பலன்கள். ஆக மகர ராசிக்கு நல்ல நல்ல திருமண யோகம், நல்ல செல்வ யோகம், நல்ல பதவி யோகம், நல்ல வருமான யோகம் பெறக்கூடிய ஒரு ஆவணி மாதத்தினுடைய வாரம், ஆவணி மாதத்தினுடைய ஒரு வார பலன்கள். ஆக தனஸ்தானத்தில் சனி, மகரத்துக்கு தனஸ்தானத்தில் சனி ராகு தொடர்ந்து இருந்து பல நன்மைகளை, பல யோகங்களை, வேறு இன ஜாதி மக்களால் நல்ல யோகங்களையும் நன்மைகளையும், நல்ல வருமானத்தையும், நல்ல ஆயுளையும், தீர்க்க ஆயுளையும், நினைத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய நிலையில், குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையில், குடும்பத்தில் அமைதி சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது. ஆக 2ஆம் இடம் பணபரஸ்தானம், கல்வி, வாக்கு, கல்வி, வருமானம், கல்வியால் நல்ல கல்வியால் நல்ல யோகங்கள், நல்ல கல்வி, இன்ஜினியரிங்கோ ஒரு மருத்துவத்துறை சார்ந்த கல்வியோ சிறந்த கல்வி யோகத்தை பெறக்கூடிய காலம், வியாபாரத்தால் முன்னேற்றம் பெறக்கூடிய காலம், உத்தியோகத்தால் உயர்வு பெறக்கூடிய காலம். அடுத்து மகரத்துக்கு 6ஆம் இடத்தில் அதிகாரத்துவமான உத்தியோகத்தை தரக்கூடிய குரு பகவான் இருக்கிறார். அதே நேரத்தில் அதிகாரத்துவமான பதவியை தரக்கூடிய இடத்தில் குரு இருக்கிறார். தொழில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய இடத்தில் குரு இருக்கிறார். நல்ல தொழில் யோகம், நல்ல பதவி யோகம், ஒரு நிர்வாக பொறுப்பு, ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் தரக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார் மகரத்திற்கு. என்ன பிள்ளைகளால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள், பிள்ளைகளால் மிக பிரச்சனை ஏற்படக்கூடிய காலங்கள் உண்டு. அடுத்து மகரத்திற்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் காதல் திருமணங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். காதல் திருமணங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். உறவில் திருமணம், உறவில் திருமணம் நல்ல திருமணம் அமையும், காதல் திருமணம் வெற்றி பெறும். அதே நேரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு யோகம், கணவன் மணி யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டு போகக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். மகரத்துக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. ஆக எப்பொழுதுமே இந்த 2 பணபரஸ்தானங்களில் கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது, பணபரஸ்தானம் மொத்தம் பணபரஸ்தானம் 2, 5, 8, 11 இந்த இடங்கள் தான் பணபரஸ்தானம் பேர். இதுலெல்லாம் ஒரு கிரகங்கள் வலிமையாக இருந்துட்டா பெரிய சும்மா ஆட்சி உச்சம் கேந்திரம்லாம் தேவையே இல்லை. ஆனால் இங்கே 2ஆம் இடம், மகரத்துக்கு 2ஆம் இடம் பணபரஸ்தானம் சனி ராகு நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். அடுத்து 8ஆம் இடம் சூரியன் ஆட்சி, மகரத்துக்கு 2ஆம் இடத்து சனி ஆட்சி, மகரத்துக்கு 8ஆம் இடத்து சூரியன் ஆட்சி. சூரியன் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவார், மிகப்பெரிய செல்வ யோகத்தை ஏற்படுத்துவார், மிகப்பெரிய பேரும் புகழும் கொடுப்பார். அப்ப அப்படிப்பட்ட அமைப்புகள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. மேலும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் விபரீத சூரியனோடு சேர்ந்து விபரீத ராஜ யோகம். சூரியன், புதன், கேது 3 இவரும் சேர்ந்து மிகப்பெரிய உலக புகழ் அடையக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்துவார்கள் மகரத்திற்கு. மகரத்திற்கு உலக புகழ் அடையக்கூடிய நல்ல தொழில் மாதிரி பேரும் புகழும் கொட்டி தருகின்ற யோகம். அடுத்து மகரத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி. அதாவது
நம்ம உடல், நம்ம உடல் இயக்கங்கள், இந்த உடலை வச்சு என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறோமோ அந்த காரியங்கள்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்குமா? நாம் செய்கிறது பூரா மற்றவங்களுக்கு ஆதரவு கிடைக்குமா? அதன் மூலம் லாபத்தை அடைய முடியுமா? அதன் மூலம் யோகத்தை அடைய முடியுமா? நல்ல ஆதரவு, மக்கள் ஆதரவு கிடைக்குமா? இதன் மூலம் நல்ல முன்னேற்றம் அடைய முடியுமா? நம்ம இந்த உடலை வச்சு என்னென்ன காரியங்கள் அதெல்லாம் வெற்றி. அதான் 4-11க்குரியவர். 4-11க்குரியவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். ஆக பொதுமக்கள் ஆதரவால் நல்ல முன்னேறம், வாகன யோகங்கள், பயணத்தினால் நன்மைகள், நல்ல பதவி யோகம், நல்ல தொழில் யோகங்கள், தொழில் முன்னேற்றங்கள், உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அதாவது உயர்ந்தவர்களுடைய பார்வை, ஒரு உயர்ந்தவருடைய, அதாவது நம்மளை உயர்த்து, நம்ம பெருமையாக நமக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கக்கூடியவருடைய பார்வை விளைவுமா? நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறோம், அந்த தயாரித்த பொருள் இல்லை நம்மளால் செய்யப்படுகின்ற ஒரு காரியம் உயர்ந்தவர்களுடைய பார்வை, நமக்கு மேல் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பார்வை ஏற்பட்டு அதன் மூலம் நம்ம தொழில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 4-11க்குரியவர் செவ்வாயாகப்பட்டவன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ இத்தனை சிறப்பு அம்சங்களும் மகர ராசிக்கு எதிர்பாராத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். சிறப்பாகவே இருக்கு, ஒன்றும் சந்தேகமே இருக்கு. மகர ராசினியர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அது நடக்கல இது நடக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கிற உங்களிடம் வரவருகிறேன். நன்றி, வணக்கம்.